பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வேளையில் கூட 3 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் என்று 3 காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வந்தோம். இன்றைக்கும் கூட இந்த 40 நாள் உபவாசம் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மோசே உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவர் 40 நாள் ஒரு மலையின் மேலே ஏறி தேவனிடத்துல பேசும்படியாக அவர் அந்த இரவும் பகலும் அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இங்கே வேதத்தை படித்து பார்க்கும்போது தெரியும். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் ஆரம்பிக்கிறார். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இது எத்தனாவது இதில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 18வதுல ஆரம்பிக்குது. அவர் முடிக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் முடிக்கிறார். இவ்வளோ நாட்கள் கடந்து போகுது, இத்தனை அதிகாரங்கள் கடந்து போகுது, 40 நாட்கள் இல்லையா? அப்போது அங்கே போய் 40 நாள் தேவ சமூகத்தில் உட்காந்து அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். அவர் அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு பெரிய தலைவனாய் கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார், அவர்களை வழி நடத்தும்படி. எப்படி அந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டும், எப்படி தேவனை ஆசரிக்க வேண்டும், உற்சாகமாக காணிக்க கொடுக்கிறவர்களிடத்துல வாங்கு மற்றவர்களிடத்துல வாங்காதே என்பது போலவும், எப்படி பலி செலுத்த வேண்டும், பாவ நிவாரண பலி எப்படி செலுத்த வேண்டும், எப்படி பிரகாரங்களுக்குள்ள வர வேண்டும், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை தலைவனாகிய மோசேக்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போலதான் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம சபையில நமக்கு ஆசாரியனா கொடுத்திருக்கிறது யாரு? நம்ம தேவ ஊழியர்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? மோசையை போல இரவும் பகலும் உட்காந்து வசனத்தை தியானித்து, கர்த்தாவே நான் இவர்களை எப்படி நான் நடத்தணும், என்ன வார்த்தை அவர்களிடத்துல சொல்லணும், நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க, அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நாள் முழுதும் தேவ சமூகத்தில் அந்த வசனத்தை எடுத்து உட்காந்து அவர் இதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? தேவ சமூகத்தை காத்திருந்து செபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தேவாலயத்தில் நம்ம இடத்துல என்ன பண்ணுறாங்க? அந்த பிரசங்கத்தை நம்ம இடத்துல சொல்கிறாங்க. சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே தலைவனாக இருந்தான். ஒரு சபைக்கு ஒரு ஊழியர் ஒரு தலைவராக இருந்து ஜனங்களை நடத்துகிறார். ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவன் யாரு? ஒரு பெற்றோர் தான் ஒரு தலைவன், ஒரு அப்பா. அவங்க என்ன பண்ணணுமா? எப்படி ஊழியக்கார இஸ்ரவேல் ஜனங்களை சபை மக்களை எப்படி நடத்துகிறார்களோ தேவனுக்கு பிரியமானபடி அவங்களுக்கு இப்படி சொல்ல வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இதை கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஜனங்களிடத்துல போதிக்க வேண்டும் என்று எப்படி ஜாக்கிரதையாக இருந்து போதிக்கிறாரோ அதே போலதான் ஒரு குடும்ப தலைவர் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு குடும்பத்தாரை நடத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மோசேக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. அதே போல ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. அதே போலதான் ஒரு குடும்ப தலைவர் என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து மிகவும் அதிகமாக என்ன பண்ணணுமா? கர்த்தரிடமா அந்த ஜனங்களை நடத்தணும். பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படியோ போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய போக்கும் வரத்து தேவனுடைய பிரியமாக இருக்கிறதா என்பது கூட தெரியாது. ஆனால் என்ன செய்யணுமா? பிள்ளைங்க அவ்வளோ அந்த வசனத்தை கவனிக்க மாட்டாங்க. பெற்றோர் அதை கவனித்து வாரம் முழுவதும் இன்னைக்கு என்ன மெசேஜ் கேட்டீங்க, இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு பேசுங்க, இதன்படி நீங்கள் நடக்கணும், இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பிள்ளைகளுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிற காரியங்களிலும் சரி, ஒரு பெற்றோர் பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஒரு கடமை என்று ஒன்று இருக்கிறது. ஆகையினால ஒரு குடும்ப தலைவரிடம் கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். உன் பிள்ளைகளை நீ வசனம் சொல்லுகிறது இல்லையா, பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்று சொல்லுகிற வசனத்தின்படி பெற்றோர் இந்த விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருந்து பிள்ளைகளை
தேவனிடமாய் திருப்ப வேண்டும். ஒரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான், ஒரு ஊழியக்காரர் ஒரு சபையை நடத்துகிறார். அதே போலதான் பெற்றோராகிய நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு சரியான பங்கை கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம கையில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. நம்ம குடும்பத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த தெரிந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஊழியத்தை நடத்த முடியும் என்று. இந்த குடும்பத்தை நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடத்தும் போது மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான நம்ம வாழ்க்கையை வாழுகிறோம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் அப்பா ஏசப்பா, ஜனங்கள் பெற்றோர்கள் புரிந்து பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த உதவி செய்யுங்க. பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து எப்படி ஏசப்பா மோசே அந்த மலையிலிருந்து அந்த 40 நாள் காத்திருந்து அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வந்தார்களோ, கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வந்தாரோ, அது போல தான் இன்றைக்கு அநேக கட்டளைகளை பெற்றோருக்கு நேராக பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பியிருக்கிறீர். அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே செய்ய கைக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.